ஹலோ அஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க ஆர்ஆர்பி குரூப் டி உடைய சயின்ஸ் சீரீஸில் ஃபிசிக்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். ஸோ இந்த ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கான்செப்ஷுவலான சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது டெஃபினிஷன் சார்ந்த கேள்விகள் அண்டு மோஷன் சார்ந்த சில கேள்விகள்லாம் இருக்கும். அதாவது ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தென் எனர்ஜி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே எப்படி இருக்கு நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். தென் ஃபர்ஸ்ட் கேள்வி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வில் பி possessed by a body of mass m moving with a uniform velocity v. அது ஒரு ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி வி. ஓகேவா? இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் மூவிங் வித் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம், இட்ஸ் மூவிங் வித் வெலாசிட்டி வி. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க சொல்றாங்க. அண்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு இருக்காங்க. ஸோ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்னா வந்து அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும். மூவிங் ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்கனாலே அவங்க வந்து கைனடிக் எனர்ஜியை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இது என்ன ரீசன் அப்படின்றதுக்காக நான் டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஒரு டெஃபினேஷன்ஸையும். கைனடிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட். ஸோ மூவிங் பாடி அப்படின்னாலே கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு என்ன டெஃபினேஷன் இருக்கும்? எனர்ஜி பொசஸ்டு பை அன் ஆப்ஜெக்ட் டியூ டு இட்ஸ் மோஷன். எனர்ஜி பொசஸ்ட் பை அன் ஆப்ஜெக்ட் டியூ டு இட்ஸ் மோஷன். அதாவது ஒரு மூவிங் பாடி மூவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் எம் வித் வெலாசிட்டி வி. இதுக்கு வந்து என்ன கைனடிக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஃப் எம் வி ஸ்கொயர். ஹாஃப் எம் வி ஸ்கொயர் தான் என்னது கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா, மறந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா அது. ஓகேவா? ரைட். தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த கேஸ் வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டெஃபினிஷன்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜி. எதனால அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் ஆர் ஸ்டேட் ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் an ஆப்ஜெக்ட். எனர்ஜி ஸ்டோர்ட் இன், இது நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம பார்ப்போம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஆப்ஜெக்ட் டியூ டு இட்ஸ் பொசிஷன் தான் மெயின் ரீசன். பொசிஷன்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பொசிஷன், ஸ்டேட் ஆர் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஹெச். யூன்னு போட்டிருப்பாங்க சம் புக்ஸில். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் யூன்னு போட்டாங்கனாலும் ஒன்று தான், எம்ஜிஹெச். அதாவது இதோடைய பொசிஷனை பேஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? பொசிஷனை பேஸ் பண்ணதுன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கிரவுண்ட் லெவல் இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் கிரவுண்ட் லெவல் ஜி. கிரவுண்டுனே போடும், ஜின்னா வேற மீனிங் வரும். ஸோ இப்போ இது வந்து ஒரு கிரவுண்டு வந்து இங்கே இருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இங்க இருக்கு. ஓகேவா? சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க்ன்றது எப்பவுமே வந்து ஒரு ஹைட்ல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ரீசன் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்றதுக்கு. அதாவது வாட்டர், இதுல ஸ்டோர் ஆயிருக்க வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து ஹேஸ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட பொசிஷன் அந்த மாதிரி. இட் இஸ் ஸ்டோர்ட் அட் சம் ஹைட் ஹெச். இந்த ஹெச்ன்னு போட்டிருக்கு இல்லையா, பி பி வந்து எம்ஜிஹெச்னு. ஹெச்ன்றது வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹைட். எம்ன்றது மாஸ், ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினா, இஃப் யூ ஆட் சம் ஹைட், இதோட ஆக்சிலரேஷன் அங்கேருந்து ட்ராப் பண்ணும்போது என்னவா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா 9.8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா?
ஸோ இது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ட் அட் சம் ஹைட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் தான். ஓகேவா? அது காரணம் வந்து அதோடைய பொசிஷன். ரைட். தென் சவுண்ட் எனர்ஜி அப்படின்னா என்ன? சவுண்ட் எனர்ஜி நம்ம சவுண்ட் அண்ட் வேவ்ஸ் டாபிக்ல பார்த்துருப்போம். சவுண்ட் எனர்ஜினா என்ன? சிம்பிளா வந்து வைப்ரேஷன்னால வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா, ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. ஸோ தட் இஸ் கால் சவுண்ட் எனர்ஜி. எனர்ஜி ப்ரொடியூஸ் பை வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் த்ரூ எ மீடியம். எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேட்டிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ சவுண்ட் எப்படி வந்து உருவாகுது? சோர்ஸில் எப்படி உருவாகுதுன்னா வைப்ரேஷனால தான் உருவாகுது. அண்ட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஒரு மீடியம். அண்ட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ மீடியம். ஏராக இருக்கலாம், இல்லை ஏதாவது சாலிடாக இருக்கலாம். எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் வேவ்ஸ். திஸ் இஸ் சவுண்ட் எனர்ஜி. தென் ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்காங்களே ஆப்ஷன் டியில். ஹீட் எனர்ஜி என்ன மீன் பண்ணுறாங்க? ஹீட் எனர்ஜினா என்ன மீன் பண்ணுறாங்க? ஸோ ஒரு ஹீட் எனர்ஜினா என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸோடைய இன்டர்னல் எனர்ஜி. எதனால அந்த சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி கிரியேட் ஆகுதுன்னா அதோடைய கைனடிக் எனர்ஜினால. ஸோ இது வந்து டிரைவ்ட் எனர்ஜி மாதிரி. இது ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் நீங்கள் இஃப் யூ கிவ் சம் எனர்ஜி, இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்க்கு இஃப் யூ கிவ் சம் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வைப்ரேட் ஆகும் உள்ள அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இதை நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷனில். ஓகேவா? எவாப்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை ஃபார் த ஆட்டம்ஸ் டு சேஞ்ச் இட் ஸ்டேட் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போது இது ஒரு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். இதுதான் வந்து ஹீட் எனர்ஜி. ஓகேவா? காஸ்டு பை கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ரைட். ஸோ இந்த டெஃபினேஷன்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறது இல்லை, இந்த இடத்துல அப்ளை தான் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ the following statements is true about potential energy. பொட்டன்ஷியல் எனர்ஜி சார்ந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இட் கேன் பி நெகட்டிவ் டிபெண்டிங் ஆன் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நெகட்டிவாக இருக்கலாம். எஸ். எதனால நெகட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணுவோம். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் ஹைட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது if the object is below chosen reference point is below chosen reference point, இதுக்கு we have negative potential energy. ஓகேவா? ஸோ அப்போ this is true. அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்போ ஏன் தப்பு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும் இல்லையா? வில் கண்டினியூ தட். இட் கேனாட் பி கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. இது தப்பு. இட் கேன் பி கன்வெர்டட். எது இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் ஃபாலிங் ஃப்ரம் ஹைட். ஆப்பிள் ஃபாலிங் ஃப்ரம் ஹைட். நியூட்டனோட எக்ஸாம்பிள் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? நியூட்டன் எப்படி வந்து கிராவிடேஷனல் விதியை கண்டுபிடிக்கிறாரு? ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து விழுறது தான். இந்த ஆப்பிள் அந்த மரத்துலேருந்து விழுறதுக்கான காரணம் என்னது? ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அந்த ஆப்பிளில். எதனால அந்த ஆப்பிளில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு? பிகாஸ் ஆஃப் த ஹைட். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பொசிஷன். ஸோ அப்போ பொசிஷனை சார்ந்தது எது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கிறதுனால தான் வந்து என்னது அந்த ஆப்பிள் வந்து அதிலிருந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய தாக்கம் அதிகமாகுதுன்றதுனால இட் இஸ் ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட். ஓகேவா? இது எப்படி வந்து கைனடிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம லேட்டராக வரப்போகிற கொஷின்ஸில் பார்ப்போம். சில கொஷின்ஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். தென் இட் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ அட் த கிரவுண்ட் லெவல். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்போவுமே ஜீரோ கிடையாது. ஜென்ரலாக நம்ம ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கும். ஓகேவா? ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிக்கும்? கிரவுண்ட் லெவலில் வந்து ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கும். பட் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. நான் சொன்ன மாதிரி நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எங்கே வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேவா? ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ஹைட்டில் கூட மேலே தூக்கி வைக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது
அதுக்கு வந்து அங்கேருந்து ஜீரோ ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு தான் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நெகட்டிவ். புரியுதா? இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாசிட்டிவ் செகண்ட் ஃப்ளோரும் பாசிட்டிவ்னு எடுப்போம். நீங்கள் எந்த வேணால் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்கலாம். அதுதான் வந்து யூஸ்வலி வில் டூ, பட் நாட் ஆல்வேஸ் வில் டூ. ஓகேவா? பட் நாட் ஆல்வேஸ். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதை வேணால் நம்ம செட் பண்ணலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. நம்ம வந்து யூஸ்வலாக கிரவுண்ட் லெவல் வைப்போம், இதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைப்போம். பட் இது மட்டும் இல்லை, நம்ம இப்போ கிரவுண்டை வந்து ரெஃபரன்ஸ் வைக்காம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட நம்ம ரெஃபரன்ஸாக வைக்கலாம், இதை கூட நம்ம ரெஃபரன்ஸாக வைக்கலாம். இப்படி ரெஃபரன்ஸாக வச்சிங்கன்னா இது வந்து நெகட்டிவ், செகண்ட் ஃப்ளோர் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரெஃபரன்ஸ் ஆக்கும்போது ஃபர்ஸ்ட்டும் பாசிட்டிவ் செகண்டும் பாசிட்டிவ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பொறுத்து தான். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ்வலாக கிரவுண்டில் வைக்கிறன்றதால எப்போவுமே கிரவுண்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட். ஃபோர்த் ஆப்ஷன் ஏன் தப்பு? இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் மாஸ். நோ. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா வந்து mgh இல்லையா? ஸோ மாசு, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹைட்டு, மூணுத்து சார்ந்து இருக்கு. ஸோ அப்போ எப்படி ஒன்லி ஆன் மாஸ் சொல்றாங்க? நோ. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. ஒர்க் எனர்ஜி தியரம் ஸ்டேட்ஸ் the total work done on an object is equal to. ஒர்க் எனர்ஜி தியரம்ன்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, அதாவது டெல் கேன்னு சொல்லுவாங்க. டெல் கேலாம் ஒன்றும் இல்லை, கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். ஸோ அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஒர்க் எனர்ஜி தியரம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது என்னது இதில் ஆப்ஷன்? சேஞ்ச் இன் ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கைனடிக் எனர்ஜி, அது இங்கே இல்லை. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நோ. சேஞ்ச் இன் ஸ்டாட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் என்னது? ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. இஃப் அ பாடி ஃபால்ஸ் ஃப்ரீலி ஃப்ரம் அ ஹைட், இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு. ஒரு பாடி மேலே இருந்து கீழே விழுகுது, ஸோ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகும்னு கேட்குறாங்க. இதுக்கு தான் நான் அந்த ஆப்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, என்ன பாடி? ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஆர் ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட். என்ன நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ரெண்டு எனர்ஜி இருக்கும். ஃபார் அ ஃப்ரீலிங் ஃபாலிங் ஆப்ஜெக்ட் ரெண்டு எனர்ஜி இருக்கும். ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து என்னது? கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இது வந்து 0, இது வந்து 50, ஈக்குலிபிரியம் 100. ரைட். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 100ல இருந்து இட் கம்ஸ் பேக் டு 0. இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி 0ல இருந்து ஆரம்பிச்சு இட் கோஸ் டு 100. இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நான் அந்த ஆப்பிள் எக்ஸாம்பிளுக்கே வரேன். இந்த ஆப்பிள் வந்து மரத்துல இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த மரம் வந்து ஒரு ஹைட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹைட்ல இருக்குன்னா இட் ஹேஸ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பி இருக்கு. ஸோ பி வந்து 100ல இருக்கு. அது வந்து கீழே விழ கிரவுண்டுக்கு வந்து டச் ஆன உடனே அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். பொட்டன்ஷியல் எனர்ஜி 100ல இருந்தது, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிடும். மரத்து மேல அந்த ஆப்பிள் கீழே வந்த உடனே 0 ஆயிடும். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதே கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே வர 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 அதோட கைனடிக் எனர்ஜி அதிகமாயிட்டே போகும். ஏன்னா ஆல்வேஸ் கிராவிட்டியோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டுவர்ட்ஸ் கிரவுண்டு தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே வந்து இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி, ½ mv² மாறுது. அந்த PMGHன்றது கன்வெர்ட்ஸ் இன்டு ½ mv². ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டோர் ஆயிருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் என்ன ஆச்சு? இட் கான்ட்ரிபியூட்டட் டு கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜியாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இதனால என்ன ஆயிருக்கு? ஆப்பிள் வந்து இட் கெய்னிங் சம் ஆக்சலரேஷன், அதாவது கிராவிட்டி இருக்கிறதுனால ஒரு ஆக்சலரேஷன் உருவாகி வேகமாக வந்து கீழே வந்து கிரவுண்டை டச் பண்ணுது. ஓகேவா? அந்த கிரவுண்டை டச் பண்ணுற பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஜஸ்ட் பிஃபோர் கொஞ்ச நேரம் வரைக்கும் கைனடிக் எனர்ஜி வந்து பீக் ஆகிட்டே வரும். கைனடிக் எனர்ஜி 0லேருந்து மேலே போயிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஏறிட்டே போகுது.
பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஹாஃப் த டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ என்ன இங்கே சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ பாடி ஃபால்ஸ் ஃப்ரீலி ஃப்ரம் ஹைட், இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? ஸ்டோர் ஆயிருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தாவே என்னவா கன்வெர்ட் ஆகும்? கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அடுத்த கேள்வி, வாட் ஹேப்பன்ஸ் டு எனர்ஜி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் பிஃபோர் இட்ஸ் த கிரவுண்ட் வைல் ஃபாலிங் ஃப்ரீலி? இப்போதான் சொல்லியிருந்தது இல்லையா அந்த கிராஃப் மூலயமா. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஜஸ்ட் பிஃபோர் த கிரவுண்ட் வந்து என்னவா இருக்கும்? ஹையஸ்ட் இருக்கும். கிரவுண்டை டச் ஆனோட ரெண்டுமே ஜீரோ ஆகிடும். அது வேற, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். கிரவுண்டை டச் பண்ணுற முன்னாடி வரைக்கும் ஹையஸ்ட் போகும். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னாவும் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஜீரோக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் சொல்லுது. ஓகேவா? கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகுது? ஜீரோவில் ஆரம்பிச்சு 100க்கு போகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி 100ல் ஆரம்பிச்சு ஜீரோவில் முடிக்குது. ஸோ அப்போது என்ன ஆன்சர் வரும்? கைனெட்டிக் எனர்ஜி பிகம்ஸ் ஹையஸ்ட் அண்ட் இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிகம்ஸ் லோவஸ்ட். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, த எனர்ஜி பொசஸ்ட் பை எ மூவிங் ஆப்ஜெக்ட் டியூ டு இட்ஸ் மோஷன். ஸோ மோஷன்னால உருவாகிற எனர்ஜி என்னது? கைனெட்டிக் எனர்ஜி தான் இல்லையா? ஸோ இதோட டெஃபினேஷன் தான் என்னது? கைனெட்டிக் எனர்ஜின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. அடுத்த கேள்வி, டியூரிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் சச் அஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட்டிங் இன்டு கைனெட்டிக் எனர்ஜி டியூரிங் ஃப்ரீ ஃபால் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம், இது வந்துச்சுனாலே என்ன லா வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஒன் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி உள்ள வருது. இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது எனர்ஜி வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. எனர்ஜி கேன் நைதர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், ஒன்லி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஓகேவா? ஸோ எனர்ஜி வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் மாறுமே தவிர அது புதுசாக உருவவும் உருவாது, அதை வந்து அழிக்கவும் முடியாது அப்படின்றாங்க. ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்லுது. ஸோ அப்போது இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இந்த 4 ஆப்ஷனில் எது அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்க்ரீசஸ்னா என்னது? ஏறுதுன்னு சொல்கிறாங்க. நானா சொன்னேன் ஏறவும் ஏறாது இறங்கும் இறங்காதுன்னு. ஸோ அப்போ இது தப்பு இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பிக்கு வாங்க. த டோட்டல் எனர்ஜி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிமைன்ஸ் த சேம். ஸோ அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் அவுட் ஆயிடுச்சு. ஏறவும் ஏறல, குறையவும் குறையல. நைதர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். ஸோ அப்போ திஸ் இஸ் கரெக்ட். தென் சி, நியூ எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட்லி கிரியேட்டட். கிரியேட்டட்னா உருவாகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுவும் கிடையாது. பேலன்சிங் த லாஸ். ஸோ அதுவும் கிடையாது. எனர்ஜி இஸ் கிராஜுவலி லாஸ்ட் டு த என்வரான்மெண்ட். ஸோ அப்போ லாஸ்ட்னா குறையுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுவும் கிடையாது. நைதர் கிரியேட்டட் நார் லாஸ்ட். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, which pair of energy forms constitutes the total mechanical energy of an object? total mechanical energy அப்படின்றது ஒன்றும் இல்லை, புதுசான கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜின்றது ரெண்டு பிரைமரியான எனர்ஜியோட சம் தான். என்ன எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி, இதோட ரெண்டுத்தோடைய சம் தான் அது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது எதில் ஆன்சர் வருது பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜியோட சம் தான் அது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அடுத்த கேள்வி, த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அன் ஆப்ஜெக்ட் டியூ டு இட்ஸ் பொசிஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் இஸ் கால்ட். ஸோ ஒரு பொசிஷனோ இல்லை கான்ஃபிகரேஷனோ டிபெண்ட் பண்ண எனர்ஜி என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? அதான் நம்ம டெஃபினேஷன்ல அப்போ பார்த்தோம். பொசிஷன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி, மோஷன் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. சிம்பிளாக இந்த 2 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் பொட்டன்ஷியல் எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே என்னது? இட் இஸ் ஒன்லி பிரசன்ட் when an object is மூவிங். இந்த மூவிங்னாலே என்னது நான் சொன்னது? கைனடிக் எனர்ஜி. ஸோ அப்போ ஏன்ற ஆப்ஷன் வந்து எதை குறிக்குது? கைனடிக் எனர்ஜி குறிக்குது. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி குறிக்குதா? நோ. இட் cannot be converted into another forms of energy. அப்படிலாம் இல்லையே. பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட்ன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது அந்த ஆப்பிள் ஃபாலிங் ஃப்ரம் அ ட்ரீன்றது. ஸோ அப்போ இது வந்து ட்ரூவா? நோ. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. ஆப்ஷன் சி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட்ஸ் மோஷன். மோஷன்னாலே என்ன வந்துடும்? அகைன் மோஷனும் கைனடிக் எனர்ஜி குறிக்கிறது தான். ஸோ அப்போ திஸ் ஆல்சோ ராங். பி கிடையாது, ஏ கிடையாது, சி கிடையாது. ஸோ அப்போ டி தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இல்லையா? ஸோ இட் இஸ் எனர்ஜி ஸ்டோர் டியூ டு பொசிஷன் ஆர் கண்டிஷன். பொசிஷன், கண்டிஷன், கான்ஃபிகரேஷன், இந்த 3 வார்த்தை. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, which of the following is the energy possessed by a body by virtue of its position, shape and configuration? Obviously, potential energy.
வாட் ஹேப்பன்ஸ் when a pendulum bob swings from its mean position to an extreme position? ஓகே, ஒரு நல்ல கேள்வி. பெண்டுலம் பாப், அது ஊசல் கூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஊசல் கூண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒன்று இருக்கும், இந்த சைடும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஊசல் கூண்டு, அதாவது பெண்டுலம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு வந்து மீன் பொசிஷன் ஒன்று இருக்கும். மீன் பொசிஷன்ல அப்படின்னா என்னன்னா, இந்த சென்டரா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீன் பொசிஷன் சொல்லுவாங்க. இது வந்து மீன் பொசிஷன் சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இது ரெண்டுமே என்னது? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இதுவும் சரி, இதுவும் சரி. ஸோ இது எப்படி இந்த மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போயிட்டு வருது அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கும், மீன் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகும். மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும். எக்ஸ்ட்ரீம்லேருந்து திரும்ப மீன்கே வரும். சாரி, எக்ஸ்ட்ரீம் மீன்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் போகும். எக்ஸ்ட்ரீம்லேருந்து திரும்ப மீன்கே வரும். மீன்லேருந்து திரும்ப எக்ஸ்ட்ரீம் போகும். எக்ஸ்ட்ரீம்லேருந்து திரும்ப மீனுக்கு வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது? மீனில் ஆரம்பிக்குது. ஸோ மீன்லேருந்து எக்ஸ்ட்ரீம், எக்ஸ்ட்ரீம்லேருந்து மீன், திரும்ப மீன்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம், தென் எக்ஸ்ட்ரீம்லேருந்து திரும்ப மீன். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பெண்டுலம் பாபோட கம்ப்ளீட் சைக்கிள் வந்து இப்படி தான் கவர் ஆகுது. இதில் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் when a pendulum bob swings from its mean position to extreme position? இதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி சார்ந்த கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது, கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுது, நல்லா கவனிங்க. இந்த மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது ஒரு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதா? ஒரு ஹைட்டுக்கு போதா? மீன் பொசிஷன்னா சென்டரில் இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஏன்னா வந்து ஹைட் வந்து ஒரு இடம் ஒரு ஒரு கட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில். ஓகேவா? அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? கைனடிக் எனர்ஜி லோவஸ்ட்டாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஜீரோ கூட ஆகிடும். எப்படி ஜீரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் பொசிஷன், அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போகும்போது, இந்த பெண்டுலம் ஆடும்போது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகி ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? அதாவது நீங்கள் பாலை மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது இல்லையா? ஒரு இடத்துல அப்போ ஜீரோ ஆகிட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு ஜீரோ ஆகிட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இட் ஸ்டாப்ஸ் ஃபார் அ செகண்ட். இட் ஸ்டாப்ஸ் ஃபார் அ மொமெண்ட். ஒரு செகண்டுக்கு என்ன ஆயிடுது? நின்றுடுது. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி குறையுது. எக்ஸ்ட்ரீமில் போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகுது, ஏன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இடத்துல வந்து கைனடிக் எனர்ஜி ட்ராப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பெண்டுலம்ல நடக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சேஞ்ச். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் வருது பாருங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஸோ இது ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ இது இஸ் நாட் ட்ரூ. போத் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ், நாட் ட்ரூ. இது ஏறுது, இது குறையுது. பிஇ ஏறுது, கைனடிக் குறையுது. டோட்டல் எனர்ஜி டிக்ரீசஸ், நாட் ட்ரூ. பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ், கைனடிக் எனர்ஜி டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன்லி கரெக்ட். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஃபார் அ செகண்ட், ஒரு செகண்ட் வந்து நின்றுது. ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் போகும்போது என்ன ஆகுது? ஃபார் ஒரு செகண்ட் நின்றுட்டு தான் ரிட்டர்ன் வர முடியுது. ஸோ அந்த ஒரு செகண்ட் நிற்குது அப்படின்றதுனால கைனடிக் எனர்ஜி மொமெண்டர்லி ஜீரோ ஆகிடும். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. ஸோ த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியோட கான்சிக்வன்ஸ் எது வந்து ஆற்றல் பாதுகாப்பு விதியின் விளைவு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன், எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். எஸ், கன்வெர்ட் பண்ணலாம். அதுதான் வந்து எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்லுது. டோட்டல் எனர்ஜி இன் க்ளோஸ் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எஸ், அதாவது எனர்ஜி கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, ரிமைன் சேம், அதாவது கான்ஸ்டன்ட்.
கைனடிக் எனர்ஜி கேன் கன்வெர்ட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. டெஃபினட்டாக கைனடிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது நீங்கள் மோட்டர் போட்டு தண்ணியை மேலே ஏற்றுறது கைனடிக் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாற்றுறீங்க. அதே அந்த தண்ணியை மேலேருந்து கீழே டேப் திறந்து யூஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி சேவ் பண்ணி வச்சிருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியாக மாற்றுறீங்க. சிம்பிள். இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதாவது மோட்டர் போடுறீங்க அப்படின்னா கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி தண்ணியை மேலே ஏற்றுறீங்க. ஸோ அதை பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாற்றுறீங்க. கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுது. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த தண்ணி டேங்க்ல இருக்க தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாற்றுறீங்க டேப்பை திறக்கும் போது. சிம்பிள். ஸோ அப்போ திஸ் கேன் ஹேப்பன். டி, எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் டு இன்க்ரீஸ் டோட்டல் எனர்ஜி ஆஃப் அ க்ளோஸ்டு சிஸ்டம். எனர்ஜியை நம்ம என்ன பண்ண முடியாது? கிரியேட் பண்ண முடியாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டுன்றது என்னது? கான்செப்ட் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்போ டி தான் என்னது? நாட் ட்ரூ, நாட் அ கான்சிக்வன்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. The mechanical energy of a body can be expressed as a sum of mechanical energy. நான் என்ன சொன்னேன்? கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? ரைட். லாஸ்ட் கொஸ்டின். The energy possessed by a body due to its position or configuration is called. ஸோ பொசிஷன்னாலே என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி, பிபி. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஒர்க் எனர்ஜி பவரில் வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்போது இது சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இது இல்லாமல் இதில் வந்து எனக்கு இது டவுட்ஸாக இருந்த கொஷின் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களோட டிஸ்கஷன்ஸ் பொறுத்து தான் வந்து நீங்கள் என்ன கொஷின் நினைக்கிறீங்களோ, என்ன கான்செப்ஷனான கேள்வியாக கேட்கலாம், இல்லை சில்லியான டவுட் கேட்கலாம். நோ டவுட் இஸ் அ சில்லி டவுட். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுது அப்படின்னா இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வருமா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஐ வில் ட்ரை டு மூவ் அடாப்ட். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு ஐ வில் ட்ரை டு அடாப்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ரிவிஷன் செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். சயின்ஸ் முக்கியமான கண்டிப்பாக 20 to 25 கொஷின்ஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ அதை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா அந்த 20 to 25 மார்க்ஸில் நீங்கள் வந்து ஒரு 80% ஆஃப் த மார்க்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரிவிஷன் செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபார்முலாஸ் அண்டு டேபிள்ஸ்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஃபார்முலாஸ், யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது இதை மிஸ் பண்ணிடாமல் இதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த சீரீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சயின்ஸை கான்செப்ஷுவலாக கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Keep watching the series. Keep learning. See you in the next one.